ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பீஃப் லிவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு கிராம்பு எடுத்துக்கலாம், 2-3 கிராம்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கசகசா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கல்பாசி கிடச்சிதுன்னா அது போட்டுக்கலாம். ரொம்ப போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். லைட்டாக போட்டு அதை ஃப்ரை பண்ணி மசாலா ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஒரு கடலெண்ணெய் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம ரெடி பண்ண அந்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம். நான் அது கூடவே இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சிட்டேன். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எண்ணெயில் ஒரு 2 to 3 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாசனை போய் உங்களுக்கு நல்லா ஒரு அரோமா கிடைக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், அப்போ சீக்கிரமாக அது ஃப்ரை ஆகிடும். கொஞ்ச நேரத்துக்கு இந்த மசாலா இந்த வெங்காயத்து கூட சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகும் வரைக்கும் ஒரு 2 to 3 minutes நம்ம அதை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா மசாலா வந்து அடி பிடிச்சிரும். தென் நம்ம மஞ்சள் பொடி, அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், கரம் மசாலா, இந்த 3 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாத்துலேயுமே ஈவனாக கோட் ஆகணும். அப்புறம் கொஞ்சம் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீட்டிலே பிடிச்ச குழம்பு பொடினாலும் ஓகே, இல்லைன்னா மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீஃபோட லிவர் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தேன். அதை நல்லா மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். அந்த பீஃப் லிவரில் எல்லாத்துலேயும் மசாலா கோட் ஆகுற மாதிரி நல்லா 2-3 வாட்டி ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் காரம் நல்லாயிருக்கும். எப்பயுமே நான்வெஜ்ஜில் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். லிவர்லேருந்து நல்லாவே எண்ணெய் தண்ணியும் வரும், ஏன்னா ஃபேட்டும் இருக்கனால